ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோப்பு செஞ்சு பார்க்க போகிறோம். பாத்திரங்கள் வர சோப்பு இருக்குல்ல, அது நான் வந்து செல்லில் பார்த்தேன். அதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம். ஆனால் ஒரு சில பொருள் இல்லை, இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருளை மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா அதே மாதிரி ரெகுலராக எனக்கு வீட்டு தேவைக்கு சோப்பு செஞ்சுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி சோப்பு செய்கிறதுக்கு தயாராகிட்டேன். என்னென்ன பொருள்லாம் வச்சு சோப்பு செய்யணும்னு பார்ப்போமா? வாங்க. இது வந்து பாம் ஆயில், அடுத்தாப்பில் இது வந்து காஸ்டிக் சோடா. இது எல்லாமே இந்த கப்பில் தான் அளந்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2 கப்பு தண்ணி ஊற்றி கலந்து வச்சாச்சு. இதில் 6 கப்பு பாமாயில் எண்ணெய். அடுத்தால தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் 1 கப்பு ஊற்றணும், ஏன்னா வேறு தேங்காய் எண்ணெய் என்கிட்ட இல்லை, இதுதான் இருக்குது. எண்ணெய் கையில் ஒட்டுது. அப்புறம் தேங்காய் எண்ணெயா அடுத்தாப்பில் ஜீ சால்ட்டு போடணுன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஜீ சால்ட் இல்லை, அதனால நம்ம சாதா உப்பு வாங்குவோம்ல, அது வச்சுருக்கேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போல் போடணும்னு சொன்னாங்க, அதனால் அது. அதுக்கப்புறம் எஸ்எல்எஸ் ஆயில் சொல்லுவாங்கள்ல, எந்த ஆயில் பேர்லாம் நமக்கு சரியாக சொல்ல தெரியாது, இருந்தாலும் பார்த்துக்கங்க. எஸ்எல்எஸ் ஆயில். அடுத்தாப்பில் நானே இந்த எலுமிச்சம்பழம் தொலியை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றி பார்க்கணும், வந்துச்சுன்னா நன்மை, வரலன்னா நஷ்டம்னு சொல்லிவிட்டு இதோட முடிச்சிக்கணும்னு வச்சுருக்கேன் பார்த்துக்கங்க. அதனால் சோப்பு செஞ்சுருமா? வாங்க, நீங்களும் எங்கள் கூட பாருங்கள் எப்படி வருதுன்னுட்டு. இப்போ வந்து பாம் ஆயிலில் ஊற்றிருக்கோமா 6 கப்பு. அடுத்தால இது ஒரு தேங்காய் எண்ணெய் 1 கப்பு ஊற்ற சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் 1 கப்பு ஊற்றிக்கிடுவோம். 1/2 கப்பு ஊற்றினாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க, நம்ம இவ்வளோ ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம அடுத்தால காஸ்டிக் சோடா கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இதில் ஊற்றிடுவோம். நல்லா கலக்கிடுவோம் ஊற்றி. நானே யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கலக்கி விட சொன்னாங்க, நம்மளும் நல்லா கலக்குவோம். நல்லா செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்எஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றுவோம். அது லிக்விடுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், எஸ்எல்எஸ் லிக்விட். இப்போது எஸ்எல்எஸ் லிக்விட் ஊற்ற போகிறோம். எஸ்எல்எஸ் லிக்விட் வந்து ஒரு 150 கிராம் ஊற்றணும் பார்த்துங்க. இது வந்து நான் அமேசானில் தான் எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். நீங்களும் அங்கேயே வாங்கிக்கோங்க. வேறு எங்கேயும் கெமிக்கல் கடை இருந்தால் வாங்கிக்கோங்க. எனக்கு இங்கே மும்பையில் எங்கே கெமிக்கல் கடை இருக்குன்னு தெரியாது, அதனால் அதை இது வாங்கியிருக்கேன். இப்போ அதையும் ஊற்றியாச்சு. இதையும் ஊற்றி நல்லா அப்படி கலக்குவோம். கலக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாறுது பார்த்தீங்களா. இப்படி தான் அவங்களும் காமிச்சாங்க, நம்மளும் அதேமாதிரியே செய்கிறோம். இன்னொரு நாள் இப்படி தான் என்ன செய்கிறேன்னு, எண்ணெயெல்லாம் ஊற்றி சோப்பு செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் அது அவ்வளோ வேஸ்ட்டாக தான் போச்சு. எனக்கு தெரியல ஒழுங்காகவே செய்ய. இந்த டைம் செய்கிறேன் சோப்பு. போனாட்டி வந்து லிக்விட் செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன், அது கரெக்டாக வரல. அதனால் நான் அதை வந்து தூர ஊற்றிட்டேன். இப்போ இதை ஊற்றிருக்கோம். நம்ம இதை வச்சு எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அடுத்தால 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறோம். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் எப்படி அளவு கரெக்டாக வருமா என்னன்னு தெரில, இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்ப்போங்கிற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் லெமன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். இதுக்கு வாசனை திரவியமும் ஊற்றலான்னு சொன்னாங்க. எல்லாம் ஊற்றி நல்லா கலக்கிடுவோம். கலர் ஊற்றலாம், கலர் எங்ககிட்ட இல்லை. கேசரி பவுடர் வேணால் கலந்து ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கலக்கணும்னு சொன்னாங்க. இதில் நம்ம வந்து வேப்பிலை அரைச்சி ஊற்றலாமா, அதுக்கப்புறம் பப்பாளி இலை சொன்னாங்க, பயோ சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரோஸ் பயோ, அப்புறம் இன்னொன்று இல்லாமல் சொன்னாங்களே எலுமிச்சம் பயோ, இந்த மாதிரி இதெல்லாம் இதில் இது பண்ணி ஊற்றலான்னு சொன்னாங்க. விடுங்க, நம்மளும் அந்த மாதிரி செஞ்சால் ஊற்றிருக்கலாம். நம்ம அந்த மாதிரி எதுவும் செய்யலை, அதனால எலுமிச்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். பார்ப்போம் எந்த ரேஞ்சில் வருதுன்னுட்டு. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கலக்கிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி கட்டி ஆகிட்டு, இப்படி தான் ஆகுமா என்னன்னு தெரில. நான் வேறு ஒழுங்காக கலக்கினேன்னு என்னன்னு தெரில. சோப்பு ஆகிட்டுனா உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கே பயமாக தான் இருக்குது. திருப்புருன்னு பண்ணிட்டேன். எப்படியோ எதையோ கலக்கல ஒழுங்கான்னு நினைக்கிறேன். சரி, ஊற்றிட்டு சோப்பு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ், இல்லைன்னா தோல்வி தான்.
பார்த்தீங்கன்னா நம்மளோட சோப்பு செய்கிறது வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ இதில் என்ன போட்டிருக்கோம்னா கலர் கிடையாது, கேசரி பவுடர் தான் போட்டுருக்கோம். நீங்களே ஏதாவது வேணால் போட்டுக்கங்க. இப்போ நம்ம பாத்திரங்கள் வர சோப்பு தானே, அதனால் எந்த போட்டாலும் ஒன்றும் இல்லை. போட்டு கலக்கிருக்கும் பார்த்துருங்க. என்ன அவசரப்பட்டு எண்ணெயும் காஸ்டிக் சோடாவையும் கிண்டி எடுக்கிறதுக்குள்ளே படக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டேன். அதனால் கொஞ்சம் திருத்திருனியே தெரியுது. இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த வாட்டி இந்த மாதிரி சோப்பு செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் ஒரு பாடம் தானே, என்ன இதை கற்றுக்கும், மெதுவாக கற்றுக்கிட்டு நல்லா தான் செய்வோம். ஆனால் கொஞ்சம் நல்லா கட்டியாக வந்துட்டு நம்ம என்ன சோப்பு மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு செட் ஆனவர் பார்ப்போம். ஆனால் அதுக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணுமா அந்த சோப்பை. அதனால் ஒரு மாதம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த சட்டியில் ஒட்டிருக்கிறத வச்சு நுர வருதா இல்லையான்னு எல்லாரும் காமிக்கிறாங்க. நம்மளும் நுர வருதா இல்லையான்னு பார்ப்போம். சரி, சோப்பு மோல்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சின்னதாக 4 சோப்பு ஊற்றுற மாதிரி தான் மோல்டு இருக்குது. அதனால் நம்ம கிண்ணத்துலலாம் ஊற்ற போகிறோம். கிண்ணத்துலலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றுவோம். ஏன்னா நமக்கு எப்படி வரும்னு தெரியலல்ல. அதனால் எல்லா வகையான கிண்ணத்துலையும் ஊற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தான் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தால 2ஆம் கிளாஸ் போகணும், 3ஆம் கிளாஸ் போகணும். அப்போ தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அதனால் இப்போ 1ஆம் கிளாஸில் வந்து கொஞ்சம் தத்தைக்கா முத்தைக்கான் தான் படிப்போம். அதன்படி நம்ம செய்ய போகிறோம். ஆமாம், அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியல, அலுமினியம் உரியும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி. அதனால் அலுமினியம் வந்து வேண்டாம். நம்ம வந்து ஸ்டீலில் செஞ்சுக்கலாம், பிளாஸ்டிக் டப்பாவிலையும் செய்யலாம்னு நினைக்கிறேன். நல்லா கட்டியாக்கியாச்சு. நம்மளோட சோப்பு ப்ராசஸ் சக்ஸஸாக வந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் உரையாமல் வந்துட்டுனா நம்ம இப்போ செஞ்சது கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். பார்ப்போம் எப்படி உரையுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் எடுத்து காமிக்கிறேன், நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா? அதிகம் ஊற்றிட்டாங்க. போதுமா? இதில் அதிகம் ஊற்றிட்டா அது ஒன்று இல்லை. நம்ம கிண்ணத்தில் ஊற்றுறோம். கிண்ணத்தில் எப்படி ஊற்றணும்? குறைய ஊற்றணுமா? நிறைய ஊற்றணும். ரொம்பவும் பெரிய சோப்பாயிரும் வேறு. சரி, எல்லாத்துலையும் ஊற்றிட்டு வைக்கிற காமிக்க. அழகாக தான் இருக்குது பார்க்க. எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இது வந்து 3/4 லிட்டர் பாமாயில், 100 கிராம் காஸ்டிக் சோடா, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம் தோல் தண்ணி, அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு, அப்புறம் எஸ்எல்சி ஆயில், இதெல்லாம் ஊற்றி பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். என்ன ஒரு 150 ரூபா செலவாயிருக்கும். இப்போ இது வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து எடுக்க போதும். ஆனால் க்ளவுஸ் போட்டு எடுக்கும். ஏன்னா வந்து இது ஸ்கின் கூட எதுவும் ரியாக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு. இது வந்து 1 மாதம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். அதனால் இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணலாம். மோல்டில் இருக்கிறது வந்து ஈஸியாக வந்துடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக. இது வந்து திருப்பி போடுறோம், அப்போ தான் பின்னாடியும் நல்லா ட்ரை ஆகும்னு. ஆனால் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் டின்னில் ஊற்றி வச்சதெல்லாம் வந்து எடுக்க போகிறோம். இப்படி தட்டுனாலே அழகான்றது பாருங்கள். பார்க்க அப்படி பார் சோப் மாதிரி கடையில் வாங்குற மாதிரி இருக்கா. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுமாதிரி 1 மாதம் கழித்து யூஸ் பண்ணுறது வந்து காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு இன்றைக்கி ரெடி ஆகிட்டு. நேற்று நம்ம ரெடி பண்ணோம்ல, அது இன்றைக்கி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சோப்பை. பாருங்கள் இப்படி அழகாக ரெடி ஆகிட்டு ஒவ்வொரு இது மாடலில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் நுர வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் வந்து என்ன சேர்த்துருக்கோன்னா எஸ்எல்எஸ் லிக்விட், அப்புறம் காஸ்டிக் சோடா, எண்ணெய், இவ்வளோ தான் முக்கியமான பொருள். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் தான், என்னென்ன போடணுமோ ஆசை இருக்கோ அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி போட்டுறக்கூடாது. ஒரு அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சேர்த்து, வாசனைக்கும் நம்ம ஏதாவது திரவியம் ஊற்றலாம். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அதனால சும்மாவே வச்சுட்டோம். இது வந்து ஒரு 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த செஞ்சோம் பாருங்கள், அந்த சட்டியில் உள்ள இதை வந்து விலைக்கு காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு நுர வரும் நல்லா. காஸ்டிக் சோடா போடுறதுனால நம்ம என்ன ஆனால் கையை அரிப்படுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடனே பாத்திரம் வளர்க்கணும். அதனால் கொஞ்சம் ஒரு 30 நாள் கழிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ சோப் நல்லபடியாக வந்துட்டு அதில் எப்படி நுர வருதுங்கிறத மட்டும் இப்போ காமிச்சிடுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் நேற்று சோப் பண்ணது ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா. இதில் நுர வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துவோம். சரியா, தண்ணி வந்துப்போம். ஏன்னா அதை காஞ்சிட்டே இருக்குதுல்ல. நான் வேறு எதுவும் சோப்பு எதுவும் எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க நல்ல நுர வருது பாருங்க. எப்படி நுர வருது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டா நானும் வளைக்கி பார்த்தேன். நல்லா தான் வருது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி அளவு போட்டு செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான நம்மளே செஞ்சுக்கலாம்ல. இப்போ வந்து அந்த காஸ்டிக் சோடாவோட வாசனையெல்லாம் வருது. அதனால் 30 நாள் கழிச்சு கூட அந்த வாசனைலாம் இருக்காதுன்னு நினைப்பேன். அந்த வாசனைலாம் ஆனால் வருது. அதான் அவங்க சொல்கிறாங்க கைக்கு ஒட்டுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நுர வருது பார்த்தீங்கன்னா, நல்ல நுர வரும். சூப்பராக நுர வரும் பார்த்துக்காங்க. நுர வரணும்னு நம்ம ரொம்ப வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம எஸ்எல்எஸ் ஆயில் சேர்க்கணும்ல, அந்த ஆயிலே
வர வருது எல்லாம் வருது. தேங்காய் கேஸ்டிக் சோடா போட்டாலே சோப்பாயிரும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வர வீட்டில் தான் சொல்கிறாங்க. இது வந்து பால் பாத்திரம். பால் வைப்போம்ல அந்த பாத்திரம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பழம்புலாம் கல்வியாச்சு. அதுக்காக இந்த கரை மாதிரிலாம் இருக்கிறதுலாம் ரொம்ப போகாது. நல்லா நுர வரும், நல்லா இருக்கும். அப்படி இதில் தான் நம்ம சோப்பு தயாரித்து சட்னி வச்சுட்டு தான். பாருங்கள் நல்லா கழுவிருக்கும். சூப்பராக அழுக்கு போயிருக்கு. நல்ல நுர வருது. 30 நாள் கழித்து யூஸ் பண்ணுவோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி. ஏன்னா இப்போ கைக்கு பாதி போயிடாது. அதனால் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.